பணிய கைதிகளின் தலைவிதிக்கு இஸ்ரேல் அரசாங்கமே முழு பொறுப்பு. காசாவில் ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள இஸ்ரேல். ஈராக்கிய குழந்தைகளை பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிப்பு. ரஷ்ய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல், பலர் உயிரிழப்பு. பிரேசிலில் கவிழ்ந்த பேருந்து, பலர் உயிரிழப்பு. அமெரிக்காவில் டிக்டாக் ஒப்பந்தம் சீனா நிராகரிப்பு. இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். மேற்கு கரையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 2 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான வஃபா நேற்றைய தினம் தெரிவித்துள்ளது. நேற்று அதிகாலை மேற்கு கரையின் வடக்கு பகுதியில் உள்ள ஜெனின் நகரில் 42 வயதான குசைன் ஜமில் ஜர்தான் இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்டார். அவரது உடல் உள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக வஃபா தெரிவித்துள்ளது. கர்தானின் மரணம் ஜனவரி மாதம் இப்பகுதியில் பெரிய அளவிலான இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கை தொடங்கியதிலிருந்து ஜெனின் மற்றும் அதன் முகாமில் இருந்தவர்களின் எண்ணிக்கை 36 உயர்த்தியுள்ளது என்று அது மேலும் கூறியது. கடந்த வியாழக்கிழமை இரவு நடந்த ஒரு தனி தாக்குதலில் தெற்கு மேற்கு கரையின் பெத்லஹேமுக்கு மேற்கே உள்ள கோஷான் நகருக்கு அருகே இஸ்ரேலிய தோட்டாக்களால் 17 வயதான ஜோசப் பக்லாவுஸ் கொல்லப்பட்டதாக வஃபா தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் அந்த பகுதிகளை தாக்கியது, மேலும் பலத்த துப்பாக்கிச் சூடு சத்தங்கள் கேட்டதாக அது மேலும் கூறியது. இந்த சம்பவங்கள் குறித்து இஸ்ரேலிய ராணுவம் இன்னும் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. கடந்த வியாழக்கிழமை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் ஒரு அறிக்கையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு நிறுவனம் மற்றும் காவல்துறையுடன் சேர்ந்து வடக்கு மேற்கு கரையில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியது. மேலும் நேற்றைய தினம் அருகிலுள்ள கிழக்கில் உள்ள பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரணம் மற்றும் பணி நிறுவனம் 1967 மத்திய கிழக்கு போருக்கு பிறகு மேற்கு கரையில் நடந்து வரும் இஸ்ரேலிய நடவடிக்கைகள் மிகப்பெரிய மக்கள் தொகை இடம்பெயர்வை ஏற்படுத்துவதாகவும் எச்சரித்தது. இது பாலஸ்தீன குடும்பங்கள் மற்றும் அகதி முகாம்களை பாதிக்கும் முறையான அழிவு கட்டாய இடப்பெயர்ச்சி மற்றும் இடிப்பு உத்தரவுகளுக்கு வழிவகுத்துள்ளது என்று அந்த நிறுவனம் சமூக ஊடக தளமான ட்விட்டரில் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கமாஸின் ஆயுத பிரிவான அல் கஸ்ஸாம் படைப்பிரிவு நேற்றைய தினம் கூறியது, இஸ்ரேல் சமீபத்தில் வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்த பகுதிகளில் உயிருடன் உள்ள இஸ்ரேலிய பணிய கைதிகளில் பாதி பேர் உள்ளனர். அல் கஸ்ஸாம் படைப்பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு ஒபைடா ஒரு செய்திக்குறிப்பில் ஆயுத பிரிவு இந்த பகுதிகளிலிருந்து பணிய கைதிகளை இடமாற்றம் செய்யாமல் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளின் கீழ் வைத்திருக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர்களின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக எச்சரித்ததாகவும் கூறினார். இந்த பணிய கைதிகளின் உயிர்கள் குறித்து இஸ்ரேல் கவலைப்பட்டால் அவர்களின் வெளியேற்றம் அல்லது விடுதலையை பாதுகாக்க உடனடியாக தீவிர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்று ஒபைடா கூறினார். காலம் முடிந்துவிட்டது என்று கூறினார். பணிய கைதிகளின் தலைவிதிக்கு இஸ்ரேல் அரசாங்கமே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஜனவரியில் கையெழுத்திடப்பட்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் கடைபிடித்திருந்தால் பெரும்பாலான பணிய கைதிகள் என்று ஆபத்தை எதிர்கொள்வதற்கு பதிலாக அவர்களின் வீடுகளில் இருப்பார்கள் என்று அவர் கூறினார். மார்ச் 18 அன்று இஸ்ரேல் கமாசுடனான 2 மாத போர் நிறுத்தத்தை முடித்துக் கொண்டு பாலஸ்தீன பகுதியில் கொடிய வான் மற்றும் தரைவழி தாக்குதல்களை மீண்டும் தொடங்கியது. கடந்த வியாழக்கிழமை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் செய்தி தொடர்பாளர் எபி டெப்ரின் காசாவில் ராணுவம் தனது தாக்குதலில் ஒரு புதிய கட்டத்திற்கு நுழைந்துள்ளதாக கூறினார். புதுப்பிக்கப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதல்களில் இதுவரை குறைந்தது 1249 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 3022 பேர் காயமடைந்துள்ளனர் என்று காசா சுகாதார அதிகாரிகள் நேற்றைய தினம் தெரிவித்தனர். இதற்கிடையில் மார்ச் 18 முதல் இஸ்ரேலிய ராணுவம் 13 இடப்பெயர்ச்சி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாகவும் இது சுமார் 126.6 சதுர கிலோமீட்டர் அல்லது காசா பகுதியின் 35% செயலில் உள்ள இடப்பெயர்ச்சி உத்தரவுகளின் கீழ் வைத்திருப்பதாகவும் ஐநா அறிக்கை தெரிவித்துள்ளது. கடந்த 2 வாரங்களில் 2,80,000க்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக அது தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் தனித்தனி புவியியல் இடங்களில் தனது ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் கூறுகையில் இந்த நடவடிக்கைகள் கமாஸை பின்வாங்கி மேலும் இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க கட்டாயப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. ஆனால் களத்தில் உள்ள உண்மைகள் மற்றொரு படத்தை முழுமையாக வரைகின்றன. கடந்த நாட்களில் பொதுமக்கள் அடர்த்தியான கட்டடங்கள் நிறைந்த பகுதிகளை காலி செய்யப்பட்டு அதிக இடப்பெயர்ச்சி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதை நாம் கண்டோம். இப்போது அவர்கள் தங்குவதற்கு பாதுகாப்பான இடங்களை தேடுகின்றார்கள்.
இஸ்ரேலிய கைதிகளில் பாதி பேர் இப்போது இஸ்ரேலிய வெளியேற்ற உத்தரவுகளால் குறைக்கப்பட்ட பகுதிகளில் இருப்பதாக கஸ்ஸாம் படைப்பிரிவின் ராணுவ செய்தி தொடர்பாளர் அபு ஒபைடா கூறியதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். கஸ்லாம் படைப்பிரிவுகள் அந்த கைதிகளை வேறு பகுதிகளுக்கு மாற்றாது, ஆனால் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இறுதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும், ஹமாஸின் காவலில் இருந்து விடுதலையை மட்டுமே உறுதி செய்யும் பேச்சுவார்த்தை மேசையில் அரசியல் விவாதங்களுக்கு செல்லாமல் அந்த கைதிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பதற்கான முழு பொறுப்பையும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஏற்றுக்கொள்வார் என்றும் அவர் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் நிதியம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் கன்னிவெடி நடவடிக்கை சேவை ஆகியவை நேற்றைய தினம் கூட்டாக ஈராக்கிய குழந்தைகளை கன்னிவெடி அச்சுறுத்தலிலிருந்து பாதுகாக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அழைப்பு விடுத்தன. கன்னிவெடிகள் மற்றும் போரின் வெடிப்பொருட்கள் ஈராக்கில் தொடர்ந்து உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்தி வருகின்றன, மேலும் குழந்தைகள் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களாக உள்ளனர் என்று இரு அமைப்புகளும் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநாவின் அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை மேற்கோள் காட்டி கடந்த 5 ஆண்டுகளில் குறைந்தது 314 குழந்தைகள் வெடிப்பொருட்களால் கொல்லப்பட்டுள்ளனர் அல்லது காயமடைந்துள்ளனர் என்று அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. ஈராக் இன்னும் வெடிப்பொருட்களால் குறிப்பிடத்தக்க ஆபத்துக்களை எதிர்கொள்கிறது. 2700 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான நிலம் மாசுபட்டுள்ளது என்று அது கூறியது. இந்த மறைக்கப்பட்ட ஆபத்துக்கள் உயிர்களுக்கு ஆபத்தை விளைவிப்பது மட்டுமல்லாமல் குழந்தைகள் விளையாடு, கற்றுக்கொள்ள மற்றும் செழித்து வளர அவர்களின் உரிமைகளை பறிக்கின்றன என்று ஈராக்கில் உள்ள UNMAS இன் கன்னிவெடி நடவடிக்கை திட்டத்தின் தலைவர் ஃபெக்ட் லோதம்மர் குறிப்பிட்டுள்ளார். ஈராக்கில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் பாதுகாப்பாகவும் கண்ணியமாகவும் திரும்பி வருவதற்கும் நிலத்தை உற்பத்தி ரீதியாக பயன்படுத்துவதற்கும் வழிவகுக்க UNMAS அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்று லோதமர் கூறியதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் சர்வதேச கன்னிவெடி விழிப்புணர்வு மற்றும் கன்னிவெடி நடவடிக்கை உதவி தினமாக கொண்டாடப்பட்டது. இது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 4ஆம் தேதி அனுசரிக்கப்படுகின்றது. கன்னிவெடி நடவடிக்கைக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உதவி கோரவும் 2005ஆம் ஆண்டு ஐநா பொது சபையால் நிறுவப்பட்டது. நேற்றைய தினம் மத்திய உக்ரைனின் கிரிவிட்ரிக் நகரத்தில் ரஷ்ய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்று உள்ளூர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். நகர பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் ஒலெக்சாண்டர் வில்குல் ஏவுகணை ஒரு குடியிருப்பு பகுதியை தாக்கியதாக டெலிகிராமில் எழுதினார். இறந்தவர்களில் 3 குழந்தைகளும் அடங்குவர் என்று டினிப்ரோபெட்ரோவ்ஸ்க் பிராந்திய ஆளுநர் செர்ஜி லைசாக் தெரிவித்தார். இந்த தாக்குதல் உயரமான அடுக்குமாடி கட்டிடங்களை சேதப்படுத்தியது மற்றும் கராஜ்கள் மற்றும் கார்களில் தீ விபத்துக்களை ஏற்படுத்தியது என்று லைசாக் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். தெற்கு பிரேசிலில் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை ஏற்றி சென்ற பேருந்து நெடுஞ்சாலையில் இருந்து கவிழ்ந்ததில் குறைந்தது 7 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 20 பேர் காயமடைந்தனர் என்று உள்ளூர் தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். அர்ஜென்டினா மற்றும் உருகுவே எல்லைகளுக்கு அருகிலுள்ள ட்ரியோ கிராண்டோ டோ சுலில் உள்ள எமிகிராண்டே நகரில் உள்ள மாநில நெடுஞ்சாலை RSC 453 இந்த விபத்து நிகழ்ந்தது. பிரேசிலின் சிறந்த பொது பல்கலைக்கழகங்களில் ஒன்றான சாண்டா மரியாவின் பெடரல் பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் பேருந்து ஏற்றி சென்றதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காயமடைந்த பயணிகள் டியூடோனியா நகரில் உள்ள அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ட்ரியோ கிராண்டோ டோ சுல் ஆளுநர் எட்வர்டோ லீட் இரங்கல் தெரிவித்தார். மாநிலம் துக்கத்தில் இருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் கூறினார். விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீன பொருட்கள் மீதான சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட அமெரிக்க வரிகள் காரணமாக டிக்டாக்கின் அமெரிக்க சொத்துக்களை விலக்கிக் கொள்ளும் ஒப்பந்தத்திற்கு சீன அதிகாரிகள் ஒப்புதல் அளிக்கவில்லை என்று இந்த விடயத்தை நன்கு அறிந்து 2 ஆதாரங்களை மேற்கோள் காட்டி டிராய்டஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள் இந்த ஒப்பந்தம் பெரும்பாலும் இறுதி செய்யப்பட்டதாகவும் சமூக ஊடகங்களின் அமெரிக்க செயல்பாடுகளை அமெரிக்க முதலீட்டாளர்கள் வைத்திருக்கும் ஒரு புதிய அமெரிக்க நிறுவனமாக மாற்றுவது இதில் அடங்கும் என்றும் அறிக்கை கூறியது. இந்த ஒப்பந்தத்தில் பைட்டான்ஸின் பங்கு 20% இருந்திருக்கும். நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் டிக்டாக்கை அதன் கையகப்படுத்தல் முன்னேற்றம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்காவில் மேலும் 75 நாட்களுக்கு தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திடுவதாக தெரிவித்தார். அன்றைய தினத்தின் பிற்பகுதியில் டிக்டாக்கின் சீன தாய் நிறுவனமான பைட்டான்ஸ் அமெரிக்காவில் வீடியோ செயல் நிறுவனத்தின் செயல்பாடு தொடர்பான தற்போதைய சிக்கலை தீர்ப்பதற்கான சாத்தியமான வழி குறித்து அமெரிக்க அரசாங்கத்துடன் கலந்துரையாடி வருவதாக கூறியது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.